வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா வெண்பூசணியோட பூ. இது வந்து மொக்கு. ஸோ இந்த பூசணி செடி பார்த்திங்கன்னா அதுவாக தானாக முளைச்சது. நாங்கள் விதை போட்டது வேறு இடத்துல, ஆனால் அது எப்படி இங்கே வந்து முளைச்சதுன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து முளைச்சது. ஸோ இது வந்து ரொம்ப நாள் காய்க்கவே இல்லை. என்னடா அது காய்க்குமா காய்க்காதா அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சு. சரி, ஒரு நாள் திடீர்னு போயிட்டு நாங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு 4-5 காய் இருந்துச்சு. அதுவும் நல்ல பெருசாக இருந்துச்சு. அப்புறம் தான் சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். காய் தெரியுதா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பூசணிக்காய் காய். ஸோ நல்ல பெரிய காயாக தான் நாங்கள் கட் பண்ணோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் ஊரில் பார்த்திங்கன்னா இது வந்து பூசணிக்காய் வந்து உடைக்கிறதுக்கோ இல்லை புது வீடு கட்டினா அந்த வீட்டில் கட்டுறதுக்கோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பார்த்திங்களா? இதுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இதை வந்து ஜூஸாக போட்டு தான் குடிக்கணும். அப்போனா தான் இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பூசணிக்காய் வந்திருக்கு. ஒவ்வொரு பூசணிக்காயும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 5 கிலோவுக்கு மேலே வந்துச்சு. ஸோ நாங்கள் இதை வந்து எடுத்துன்னு போயிட்டு கடையில் தான் கொடுத்தோம். பூசணிக்காயை அவ்வளோ ஒரு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பூசணிக்காய் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் ஜூஸ் போட்டதுக்காக. அந்த பூசணிக்காய் ஜூஸ் எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் போட்டு குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த மீன் டைம் உங்களுக்கு இந்த பூசணிக்காயோட விதை தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், இருக்குது தர்றோம். நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா இது நல்லா வளரும் பூசணிக்காய். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நல்ல பெரிய பூசணிக்காய் தான். இது எல்லாமே நாங்கள் பார்க்காம இருந்தது. திடீர்னு சர்ச் பண்ணி பார்த்தோன்னே தான் இதில் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது ரொம்ப புதர் மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பாம்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்துச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த பூசணிக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.